இது இப்போ நாங்கள் இப்போ நார்மலாக வளர்ந்தாக்கள்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணி ஓடக்கூடிய மேலே சின்ன உங்களுக்கு இல்லை நானுமே ஆட்டேன்னு சரியாக தான் வந்தது உங்கள்கிட்ட நான் ஒன்றுமே வாங்க மாட்டேன் வந்து நாங்கள் பைக் வந்துட்டு புதுசாக வாங்கி கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் அமௌண்ட் கூட வரும் இப்போ நான் வந்து ஒரு பைக் கொண்டு பண்ட தரிப்பில் ஒரு பைக் கொண்டு நிற்குதாம் எலக்ட்ரிக் பைக் கொண்டு என்ன யோக்கண்டா பொம்மை காணாடி படம் முடிஞ்சிக்குமா மணியாகிற இல்லை இந்த பயிர்க்குள்ள அப்படி காற்று வருது இந்த பயிர்க்குள்ள அப்படி காற்று வருது அங்கே வீட்டு கரண்ட் வருது பார்க்கலையா டேய் வீடியோ இருக்கிற ஃபோனையும் ரிசீவரையும் விட்டு வந்தான் சோஃபாவில் இவன் தான் நாங்கள் எல்லா விஷயங்களும் வந்துட்டு அப்படியே தெளிவாக வந்துட்டு அப்டேட் பண்ணி வந்து நாங்கள் சகலதுமே வந்து நாங்கள் ஃபைனல் வீடியோவில் வந்து சொல்லுவோம். ஸோ யாருமே வரி பண்ண தேவையில்லை. நம்பிக்கை தானே தம்பி எல்லாம் இல்லைங்க உங்களாலும் நாங்கள் செய்து கொண்டு நினைக்க நம்பிக்கையை படிப்பட்டு தான் செய்து கொண்டு இருக்கோம். ஸோ இல்லாட்டிக்கு நீங்கள் சொல்லியிருக்கலாம் அக்கா காராது அனுப்பி விடுங்க நீங்கள் அப்படி சொல்லல தானே. ஓகே இப்போ இதில் அனுப்பினவங்க கூட நான் எல்லாருக்குமே சொன்னானாக்கா நீங்கள் இப்போ அனுப்ப தேவையில்லை அந்த டைம் வரக்குள்ளே வந்து நீங்கள் அனுப்புங்க. நான் யாருக்குமே அப்படி தான் சொல்லுவேன். வந்துட்டு நான் 10 நிமிஷத்தில் அனுப்பேன் போயிட்டு இல்லையா. ஓகே 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 ஜீன்ஸு போடாட்டும் போடாத வாங்கோ al gajah waranda நான் சொன்னேன் ஜீன்ஸ் பாட்டில் பரவாயில்ல அது பாடி சொன்னேன் அந்த சொல்ல வந்துட்டு அதை விட இப்போ இதுக்கு இப்போ நம்ம அடுத்த ஆட்டமாக கதைக்க போகிறதுக்கு ஒரு ரெண்டா ஒன்றில் சைக்கிளில் கட்டையாக பார்க்கணும் இல்லாட்டி அக்கா உயர்த்த ஒரு வழி பார்க்கணும். தண்ணிக்கோடா என்னண்டே இங்கே நீங்கள் சொட்டோன்னா அவளுக்கு நீங்கள் சொட்டோன்னா எடுக்கு டக்கன் ஏற்றிட்டு வருமா போயவா அப்படி செய்யுமா ஏற்றிட்டு வரட்டோக்கா இல்லை இது காரில் போய் நான் போய் அக்கா ஏற்றிட்டு வரேன். சந்தோஷம் கண்டிப்பாக இல்லை விழுகிற விட எலும்பு புரியுமா போடாக்க அந்த பிடிக்கிற கொடுத்துட்டோம். பொய் சொல்லப்படாது எனக்கு அதான் என்ன ஜிம்மு போறீ விட்டாம வேற அம்மா சுண்டல் அது சரி எக்ஸசைஸ் செய்யணுமோ. ஓகே இது வந்து 2 சீல் சாக்கி நீங்கள் பேலன்ஸ் பண்ணி தான் ஓடுறீங்க என்ன வா ஓடி காட்டு. உங்களோட சார் இருக்கோ ஓ அனுப்பி விட்டான் அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களுடைய வீட்டை தான். ஸோ வந்து தெரியும் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னே வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் வந்துட்டு அந்த என்ன சொல்கிறோம் அதை கட்டையாக்கான்னு சொன்னாலும் அதுக்கும் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அந்த அக்காட பேரை சொல்லி என்ன பேட்டாப்பா பேரும் தெரியலை என்ன சரியா அந்த அக்காவுக்கு வந்துட்டு சைக்கிள் ஒன்று அதாவது அந்த பேட்டரியில் ஓடக்கூடிய மோட்டர் பைக் கொண்டு வந்துட்டு நாங்கள் எடுத்து தரோம் அப்படின்னு சொல்லி கோப்பையில் இருக்கிற ஒரு அக்கா எங்களுக்கு கால் பண்ணி அப்போ அந்த பைக்கை வந்துட்டு நாங்கள் வெளியில் எடுத்து தூசு தட்டி நிறைய விஷயங்கள் எல்லாம் செஞ்சு அந்த சார்ஜரை கொண்டு போய்ட்டு திருத்துவோம்னு சொல்லி போட்டு அந்த சார்ஜரை வாங்கி கொண்டு வர அவங்க இடையில் மனசு மாறி வந்துட்டு அந்த பைக்குக்கு வந்துட்டு காசு வேணும் அப்படின்ட்டு சொல்லி அது பார்த்தாக்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த சார்ஜரை நாங்கள் களவெடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பெரிய பிரச்சனையாகி எல்லாம் வந்துட்டு வீடியோவில் போட்டு நாங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இதுக்கிடையில் வந்துட்டு அதால் பாதிக்கப்பட்டது நானும் இல்லை அந்த கோப்பை வீட்டுக்கார அவங்களும் இல்லை. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மனதளவில் வந்துட்டு யார் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த சின்ன அக்கா தான். பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நாங்கள் வந்துட்டு சொல்லிட்டோம் அந்த பைக்கை நாங்கள் கொண்டு வந்து தருவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் ஒன்று கிடைச்சிருக்கும், ஐயோ எங்களுக்கு வந்து அந்த பைக் வரலையே அப்படின்னு சொல்லி.
ஸோ அந்த ஏமாற்றத்தை நாங்கள் நிறைவு செய்யும் முகமாக இன்றைய தினம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அக்காவுக்கு வந்துட்டு பேட்டரியில் ஓடக்கூடிய ஒரு பைசிக்கிள் ஒன்று வந்துட்டு நிற்கிதாம் வந்து பண்டத்தரிப்பில் வந்து இப்போ தான் எனக்கு அந்த பைசிக்கிள்கிட்ட ஃபோட்டோ வந்து வந்தது. பைசிக்கிள் மீன்ஸ் வந்து மோட்டார் சைக்கிள் தான். ஸோ வந்து அதை போயிட்டு நாங்கள் செக் பண்ணி அது ஓகே அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு அதை அக்காக்காண்டி வாங்கி கொடுக்க போகிறோம். எங்களுடைய ஒரு நியூ இயர்க்கான ஒரு கிஃப்டாக வந்துட்டு இருக்க போது வந்துட்டு அக்காவுக்கு அந்த மோட்டர் பைக் சரி தானே. என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து நான் வீடியோ செய்ய போகிற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் லேஸில் ஒருத்தருக்குமே வந்து சொல்ல மாட்டேன், இதை செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் சொன்னால் நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன். சொல்ல மாட்டேன் மீன்ஸ் வந்து என்னால் ஒரு முடியாத ஒரு பெரிய ஒரு காரியமாக இருந்தால், அல்லாட்டி ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு காரியமாக இருந்தால் நான் வந்து சொல்லுவேன், நாங்கள் வீடியோ போடுவோம், பதிலை பார்த்து செய்வோம் அப்படின்னு சொல்லி. உதாரணமாக வந்து அந்த 16 வயசில் திருமணம் செஞ்ச அந்த அச்சுவேலி பிள்ளைக்கு வந்து தெரியும், முதலாவதாக கொடுத்த காசு வந்து நான் எந்த கையால் காசு கொடுத்தேன்னு சொன்னால் இளம் குடும்பத்துக்கு வந்துட்டு இன்னொருத்த காசை கொடுத்துட்டானே அப்படின்ற ஒரு பேர் வரக்கூடாதுன்றக்காண்டி அதுக்கு பிறகு நான் சொல்லியிருந்தேன் வந்து, நீங்கள் யாராவது விரும்பினா இந்த பிள்ளைக்கு வந்துட்டு முன் வந்து அந்த டொய்லெட் உதவிகளை நீங்கள் செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த அடிப்படையில் அந்த பிள்ளைக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் அதை வந்துட்டு செஞ்சு கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி இந்த அக்காவுக்கு வந்துட்டு ஒரு சில காரியங்கள் நான் செஞ்சு தரலாம் அப்படின்னு சொன்னால், அந்த வகையில் பைக், அப்புறம் வந்து அந்த சின்ன பொடி எனக்கான வந்து சைக்கிள், அப்புறம் வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டு முன்னுக்கு வந்து அந்த கூரை இறக்கி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது பத்தாவுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தொட்டி ஒன்று கட்டி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சேம் டைம் வந்து அவன் இப்போ ஒரு தனக்கு படிக்கிற ஒரு மேசையும் கதிரையும் கூட கேட்டிருக்கான். ஸோ அதுவுமே வந்து நாங்கள் செஞ்சு கொடுப்போம். கண்டிப்பாக ஹெல்ப்புக்கு வந்த காசு போதுமா இல்லை எனக்கு தெரியலை, நாங்கள் செக் பண்ணணும், அதை பார்த்து போதாட்டிலும் நாங்கள் போட்டு அதை செஞ்சு கொடுப்போம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் நாங்கள் இப்போ எங்களோட வீட்டேருந்து விளக்கிட்டு பண்டத்தரிப்புக்கு போயிட்டு வந்துட்டு அந்த பைசிக்கிள்கிட்ட கண்டிஷனை வந்துட்டு பார்த்துட்டு அது ஓகே அப்படின்னு சொன்னால் உடனடியாக நாங்கள் அதை ஏற்றி கொண்டு போயிட்டு வந்து அந்த அக்காவுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அதுதான் இன்றைக்கான வீடியோவாக இருக்க போது. அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, உண்மையிலே உங்களுக்கே தெரியும் வந்து நாங்கள் செய்ய போகிற காரியங்கள்லாம் நிறைய தளங்கள் பிரச்சனைகள் வாரது. ஆனால் என்ன தான் வந்தாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தலையோட வந்தது தலைப்பாவோட போகிற மாதிரி வந்துட்டு அது எல்லாமே வந்துட்டு போய்கொண்டிருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் போகிற பாதை வந்துட்டு நேரான பாதையாக இருந்தால் வந்துட்டு என்ன தான் பிரச்சனை வந்தாலும் நாங்கள் வந்து அதை தாண்டி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான உதாரணங்களை வந்துட்டு நிறைய சம்பவங்களை நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. நாங்கள் இன்றைக்கும் செய்யக்கூடிய காரியம் வந்துட்டு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால் அதை போல் சந்தோஷம் வேறு ஒன்றுமே இல்லை. நாங்கள் வந்துட்டு காருக்கு போயிட்டு வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். அக்காவுக்கு வந்துட்டு யார் யார் காசு அனுப்பியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலையும் நாங்களும் இருக்கா கலெக்ட் பண்ணி எழுதி கொண்டு போயிட்டு நாங்கள் அந்த சைக்கிளில் வழியாக பார்ப்போம். சரி தானே. ஸோ அதான் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ நாங்கள் காருக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து வீட்டை விட்டு விளக்கிட்டோம். இப்போ நாங்கள் செய்ய வேண்டிய வந்து அக்காவுக்கு வந்து காசு அனுப்பினவங்களோட லிஸ்ட் வந்துட்டு பார்க்கணும். சரி தானே, லிஸ்ட்டோக பார்க்கணும். அக்காவுக்கு வந்துட்டு பெருமளவில் ஆக்கள் அனுப்பிடலாம். ஒரு சில காரியங்கள் நாங்கள் செய்கிறதுக்கு போதுமான நிதி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அது பார்த்தா எங்களோட திருவக்கா வந்துட்டு சைக்கிளுக்கு வந்துட்டு தான் ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தவா. அது வந்து சைக்கிள் கூட அமௌண்ட் அப்படின்னு சொன்னால் அக்காவுமே பாவம் கஷ்டம் தனியாக செய்யலை. அது வரை கூட சேர்ந்து தான் நாங்கள் செய்யணும். இல்லாத பட்சத்தில் அக்கா தனியாக செய்வா அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இப்போ வந்துட்டு நாங்கள் அந்த லிஸ்ட்டோ காலையை கொண்டு அப்படியே பேங்குக்கும் போயிட்டு போகணும். அப்போது அதே டைம் வந்துட்டு காரில் ஒரு சின்ன ஆட்டம் தெரியுது. ஐயா இருக்கா காற்று குறைவாக கொண்டு இறங்கி பார்ப்போமா, அதில் சைட் பண்ணிவிட்டு பார்க்க பாருங்க. வரண்ணா சின்ன ஒரு ஆட்டம் ஒன்று தெரியுது பாருங்க. காற்று குறைவு கொண்டா அவன் வாயால் உதுவானா ஏடா அப்படியான இதில் செய்கிறோண்ணாவிடா என்ன பட்டி அங்கே என்ன அம்பாறையில் அந்த இது சர்க்கஸில் அதை செய்கிறதில் ஒன்று அப்படி ஒன்று செய்கிறோம். வாயால் உதுவுறான் காற்று. பைக்குக்கு, காருக்கு, லொரிக்கு ரயில் என்ன வேண்டான் பேரமெண்டு இதில் வாங்கி பார்ப்போமா. சின்ன ஒரு தளம்பல் இருக்குது. இவர் ராத்திரி தம்புள்ளைக்கு பஸ் இருக்குன்றார். இல்லை அவர் இல்லை வேணும். இங்கே கொஞ்சம் குறைவாக கிடக்கு. அண்ணா இங்கேனாக்க காருக்கு காற்றடிக்கிற இடமே கிடக்கு. எங்கேண்ணே தெரியலேண்ணே. எல்லாம் கொஞ்சம் கூட பேர் அதை பார்த்துட்டு அடிச்சு ஊதி காற்று உள்ளுக்கு பயில கொஞ்சம் போனால் தான் காற்று பாய்க்குள்ளே வரும். என்ன போகணும் பீச்சில் யான் தான் காற்று உள்ளுக்குறாங்க. அதுதான் போகும். ஜோக்கண்டா என்ன தெரியுமோ தெரியாது. ஜோக் ஜோக் பின்னு கிடக்கு. பின்னு காட்டிதா அதாவது செய்தா
பின்ன கிடக்கிற சாமானெல்லாம் காட்டிட்டாப்பா. சாமான் கும்பம் மேலே பெரிய உதவிடாப்பா. கயனன் உதவி மறக்கக்கூடாது லைஃப்பில். அப்படியே எங்கிற காணலா என் க்ளீன் பண்ண எடுத்து வச்ச மாதிரி கழுவ கொள்ளைக்குள்ள கொஞ்சம் சாமான காணல அங்கே எடுத்து வச்சியா. அப்பா அங்கே வீடியோ பார்த்தானே படம் முடிஞ்சுடாப்பா. நம்ம இது இப்போ முன்னுக்கு எடுத்து போகிறோன்னு வைங்க. குழப்பு கீழே இருக்கு. அதே படம் கூடாப்பா. BMW இங்கே கழுவ அடிச்சுட்டாங்களா இருக்கும். அடே அது BMW பம்மோடாப்பா. சரி அப்படி போயிருக்கா. என்னடா பண்ண புது மழையா கிடக்கு. பாபா அடே கிடக்குஞ்ச தலை அடிச்சிருக்கு. இன்றைக்கும் வீடியோ எடுக்க நான் போயிருக்கேன்டாப்பா. பொம்மை காணாட்டு அன்றைக்கு மோரங்கானு சொன்ன கால்பட்ட வாழை பார்த்தேன் நான். டெமாக்கம்மா இதென்றாலும் அதென்னா பரவாயில்ல, அம்மாவோட சமாளிச்சிடலாம். இது அந்த ஆள் இருந்த வாடி இல்லையாப்பா, அங்களோட சாவடிச்சு போட்டுரும். அவர்தான் எங்கட ஓனர். எந்த லோகத்தில் நிற்கிறியா நீ? யாருக்கு உனக்கா? ஏன் அங்கே சின்ன எக்கத வேடி எது காற்று வேண்டா போகணும். இப்போ கொஞ்சம் என்ன யோக்கண்டா பம்மா காணாட்டி படம் முடிஞ்சிக்குமா? ஒன்றும் செஞ்சு இல்லையா? நைஸாக வீடியோவில் இந்த துண்டை கட் பண்ணி போட சரி. காற்று போன கதையை காய்க்கப்படாது. ஓ பெரிய கஷ்டப்பட்டு எடுத்து நீ. முடிஞ்சு அவ்வளோ முடிஞ்சு. எல்லாமே BMW क्या जान बोले आटे जावा चलो पिन्ने करी कणक हाँ पिन्ने का मुन्नू जावा जब पाओ कम बोले हाँ ये हुड़े अपनी என்ன அவன் சத்தமா கழிவு போற ஒரு நோட்டு சொல்லாங்க வந்து எக்ஸ்ட்ரா இல்லை ஒன்றும் இல்லை. இந்த வயருக்குள்ள அப்படி காற்று வருது. இந்த வயருக்குள்ள அப்படி காற்று வருது. அங்கே வீட்டு இந்த கரண்ட் போய் பார்க்கலையா தம்பி? ஏர் அதால் வந்தார் இப்படி போம். ஆனால் என்னத்தை சொன்னாலும் பவி கேட்ட கேள்வி கேட்க வேண்டிய ஒரு கேள்வி தான். கரண்ட் எப்படி வருதுன்ற ஒரு கேள்வி தேவையான ஒரு கேள்வி தான். அப்போ எந்த வயருக்குள்ளால நீங்கள் இப்போ காரில் பெட்ரோல் கனெக்ட் பண்ணி காற்று வருதுன்னு ரேடியோக்குள்ளால என்ன பாட்டு வருது? தெரிஞ்சாயே நான் தெரியாது ஏன் வருது. சில விஷயங்கள 6000 இருக்கிறான்னு நல்லது. 6000 நிறைய பிரச்சனை. 6000 என்னன்னு சொன்னால் குளிசை கொஞ்சம் போட வேண்டி வரும். விடாங்கதோ இங்கே கதவை சாத்திர கொஞ்சம்
ஓடியா சாத்திட்டு ஓடியா போய் ஓடியா கேமரா வீடியோ போகணும் ரிசீவர் எடுத்து வந்தேன் சோஃபாவில் வச்சுட்டு வந்தேன் டேய் வீடியோ இருக்கிற ஃபோனையும் ரிசீவரையும் மட்டும் வந்தான் சோஃபாவில் இவன் தான் இல்லை இல்லை அது என்ன யோகண்டா அதில் வச்சுக்கிறாங்க அது நான் சும்மா ரெஸ்ட் பண்ணி பார்த்தேன் உங்களோட மைண்ட் என்ன இறங்கி போறீங்களோ உண்டு இவன் ஓகே இவன் சொன்னான் எடுக்கலையண்டு அது 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 நல்ல பதில் நீ எடுக்க போன அங்கே நிக்கா அது உண்மையாக இறங்கி போய்ப்பாண்ணா அமரா திருப்பி வச்சுட்டு இருந்தല്ലോ அதான் அதெல்லாம் அவனுக்கு டக்குன மீட்டரானு இல்லாடி இறங்கி போயிருப்பான் பாட்டி இறங்கி போயிருக்கு மற்ற இன்னும் ஒரு வேலை ஒரு பெயிண்டிங் ஆரைட் இந்த இது இருக்கா பழம் எடுக்க போகணும் ஐயா முல்லைத்தீவில் இருந்து ஒரு பழக்கூடி ஒன்று வந்தது அது இங்கே எங்கேண்டா டவுனு கிடக்கு எடுத்துன்னு போமா சரியில்லையாப்பா அந்த அக்கா நேற்று அனுப்பி போட்டு எடுத்துனேன்டாப்பா கோல் அடிச்சிக்கணும் அடுக்கையும் இல்லை சிஸ் சரியா சிரமப்பட்டு தான் அப்புறம் ஒரு கடையில் கொடுத்தாங்க ஏன்னா உங்கள்கிட்ட ஆகல ஒரு பழக்கூட வண்டி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா அவனாப்பா சில இந்த பேரை கண்டுட்டு வரியா கிருஷ்ணாந்து வழிக்கு இந்த பேரை கண்டு வரியா அப்போவா என்னென்னா பழக்கூடியில் வந்து அந்த பொட்டியில் இந்த நம்பர் எழுதி கிடந்தது கிருஷ்ணாண்டோட இந்த ஃபோன் நம்பர் அப்போ நான் அதை ஃபோட்டோ பிடிச்சி போட்டிருந்தேன் இதுதான் பொட்டியன்று அப்போ நான் கேட்டேன் ஹார்ட் நம்பர் நான் கேட்டேன் அப்படி தெரியுமா டவுனுக்கு போய் இந்த நம்பரை கோடிச்சா சரி உண்டு அப்போ வாயில எல்லாம் பாருங்கண்டா அப்போ ஐயோ இங்கே இந்த விரத மாடலில் நினைக்கிறேன் ஐயா போனோண்டு அடிப்பேன் ஜெயாக்கா அம்மா 2 வயசால வந்துட்டா அவட ஹலோ ஓமண்ணா வணக்கம் வந்து நேற்று இந்த பஸ்ஸால் ஒரு பட்டி கொண்டு வந்து உங்கள்கிட்ட இந்த கிருஷ்ணன் பேர் உங்கள்கிட்ட யாருக்கு வரதமாளா அப்போ நீ என்ன ஓடியாங்க நீ போறிய இல்லை நீ உனக்கு தான் சொல்லி கொண்டிருக்கேன் ப்ரோ என்ன வரதன் மகள் இல்லை வரத மகள் கிருஷ்ணாண்டு சொல்லி நிமிந்து வார் போட்டு அது தமிழ் அழி கிடக்காத வாசி தெரியாவா எல்லாம் வரத மாதிரிலாண்டா மெக்கொண்டு கொழி விட்டுருக்கோம்டா வெம்பல் வாக்குறது வெட்டி என்றைக்கே நீ ஃபோன் பண்ணி அதுக்கிட்ட வந்துட்டோம் பழங்கும்பம் இது வந்து மருந்து கலக்கா வளம் பருத்தித்துறை உதாட்டே பருத்தித்துறையில் வெட்டியை கொண்டாரு வெட்டியா இப்போ நீ அடுத்த அலுவல் வந்து பேங்கு போகணும் அதே மாதிரி வந்து என்ன செய்யணும்னா அந்த அக்காண்ட பேர் லிஸ்ட்டு பார்த்து இது எழுதணும் அப்போ எப்படி செய்வோம் தம்பி காரை நிப்பாட்டி போட்டு எழுதுறத விட நீ எடு காரை நான் எழுதுறேன் பவி எடுக்கட்டும் வீடியோவை பவி நேரம் எடுப்பியா வீடியோ சரியா இப்போ இறங்கி மாறி ஏறுவோமே அடுத்து காட்டுவாம இருக்கா பாருக்கா தெரியும் எல்லாம் தெரியுது அப்படி எல்லாம் தெரியும் கூட எல்லா நேரத்துலையும் அப்போ தெரியாத சில விஷயங்களை காட்டாம எடுக்கும் அது சரி இப்போ என்ன பேரை காட்டு இப்போ வந்து கவிதாசனை மட்டும் காட்டி உங்களை காட்டல காய்ச்சேனி அவனை காட்டி சென்ட் பேர் தெரியலப்பா ப்ராக்டிஸ் வந்து முழங்க இல்லையா ஆடுற கதை பக்கம் போகுது அந்த பக்கம் திரும்பணும் இப்போ ஆள் வந்து இங்கே எழுதுண்டா இந்த பக்கம் திரும்பணும் அது சரி முழங்க இல்லையா அந்த அப்படி இல்லை பொம்பளை பிள்ளைங்க அந்த பக்கம் திரும்ப பார்க்க மாட விடக்கூடாது மற்ற கை வச்சு பிடிச்சிருவோம் அதுக்காண்டி தான் நாங்கள் ஓட்டோ வந்து செட் பண்ணாமல் உங்கள்கிட்ட தரோம் அது சரி நீங்கள் அதை திரும்ப விடக்கூடாது அந்த காண்டி விளாங்குதா டைட் பண்ணுறாங்க நாங்கள் மாறும் அப்படிட்ட கூட இந்த இதை பின்னுக்கு கொடு இதை பின்னுக்கு வைடாக்கா அப்புறம் எடுத்து வழியாக கவனம் பின்னுக்கு அங்கள்கிட்ட வேமான் கவனமாக வச்சுக்கோணும் அப்புறம் வந்தால் திருப்பி வேறு வாரம் வந்து பண்ணிட்டு விடுங்கண்ணாப்பா கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுக்கோங்க நான் எழுதி போட்டு ஃபைனலாப்பா அப்போ மேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் எங்களோட சின்ன அக்காக்கான இதை வந்து லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அதில் வந்து 1 2 3
4 5 6 7 8 9 பேர் வந்து அக்காவுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னவங்க இந்த பேங்குக்கிட்ட கொஞ்சம் நிப்பாட்டுங்கய்யா. அப்போ சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து 2 பேர் 2 1 2 யா 2 பேர் வந்து எந்த விதமான ஹெல்ப்பும் வந்து அனுப்பலை. இன்றைக்கு வரைக்கும் வந்துட்டு அனுப்பலை. சொன்னதில் 2 பேர் வந்து அனுப்பலை. அப்போ நான் அவங்களுக்கு வந்து கால் பண்ணால் அவங்க இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணலை. மேபி பார்த்து எடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் காசு வந்துட்டு அவள் டிரெக்டாகவே ஒரு ஆள் மூலமாக கொண்டு போய்ட்டு கொடுத்துருக்குறா. அப்போ கிட்டத்தட்ட 7 பேர் வந்து எங்கள் மூலமாக வந்துட்டு ஹெல்ப் பண்ண வந்தவங்க. இவன் எல்லாருமே அப்படி தான் வர்றது. அப்போ வந்தால் வந்து ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கள் வரும். இப்போ 100%, அதாவது 100க்கு 98 வீதம்னு சொல்லலாம். 98 விதமான ஆட்கள் வந்துட்டு எங்களை நம்பி காசு அனுப்பினா ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னால் கிருஷ்ணாட்ட போனால் கிருஷ்ணாங்களை நீட்டாக கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் ஒரு சில பேருக்கு இந்த விமர்சனங்களை பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு ஐயம் வந்து என்ன இது அப்செட் ஆகி போயிடும் அப்படின்னு மாதிரி அந்த ஒரு பயத்தில் வந்துட்டு கேட்பாங்க. அது தப்புண்டு இல்லை. கேட்கக்குள்ளே நாங்கள் அதுக்கான விளக்கத்தை வந்து கொடுப்போம். ஸோ அந்த வகையில் இதில் வந்து 9 பேரில் ஒரு அண்ணா ஒரு ஆள் மெசேஜ் பண்ணியிருந்தார். அப்போது நான் அனுப்பின காசில் நீங்கள் எதுவும் வாங்கி கொடுத்தனீங்களோன்னு சொல்லி. அப்போ இப்போ நார்மலாக வந்து இப்போ அந்த அக்கா வந்து ஒரு விஷயம், அதாவது வந்து ஒரு சைக்கிள் ஒன்று கேட்ட வாண்டைக்குள்ளே அந்த சைக்கிள் மட்டும்தான் அக்காண்ட விஷயம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதை இமீடியட்டாக ப்ரோசஸ் பண்ணி போட்டு வாங்கி கொடுத்து போட்டு நாங்கள் அதை அப்டேட் பண்ணி விடுவோம். ஆனால் அக்காண்ட விஷயம் வந்து அக்காவுக்கு ஒரு சின்ன தொட்டி ஒன்று கட்டணும். அதே மாதிரி வந்துட்டு அந்த முன்னுக்கு ஷெட் ஒன்று இறக்கணும். ஒரு எலக்ட்ரிக் பைக் கொண்டு வாங்கணும். பொடியனுக்கு சின்ன சைக்கிள் வாங்கணும். அதை வாங்கி கொடுத்துட்டோம். அதே மாதிரி அக்காவுக்கு தேவையான அந்த சமையல் சாமான் பொருட்கள் வந்துட்டு மழை டைம்களில் கொண்டே கொடுத்துனாங்க. அப்போ நாங்கள் எப்படி செய்வோம்னு சொன்னால், இப்போ நாங்கள் வீடியோ எடுத்த முதல் நாளில் இருந்து அவங்களோட ப்ரொஜெக்டை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணும் நாள் வரைக்கும் நாங்கள் லைக் வந்து அந்த சுண்டுக்குழி பிள்ளைகளுக்கு செஞ்ச மாதிரி என்னெல்லாம் தேவையோ நாங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு செஞ்சு கொடுப்போம். அதாவது எங்களோட பட்ஜெட் வந்து எங்களுக்கு தெரியும். என்னென்னாக்கோட நாங்கள் கதைச்சிருக்கோம், இவ்வளோ பட்ஜெட் தான் எங்களுக்கு வந்திருக்குது, இவ்வளோ பட்ஜெட் தான் எங்களுக்கு வரும், இதுக்குள்ளே முடிக்கணுன்றதை நான் பிளான் பண்ணி சஃபிஷியண்ட்டாக நான் அதுக்குள்ளே வந்துட்டு அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து இப்போ அக்காவுக்கு வந்துட்டு முன்னுக்கு நாங்கள் ஷெட் இறக்கி போட்டு பைக் வாங்கி கொடுத்து போட்டு தொட்டியும் கட்டி முடிச்சு போட்டு ஃபைனலாக நாங்கள் வீடியோ போடும்போது இப்போ 9 பேர் வந்துட்டு காசு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த 9 பேர்ட்ட டீட்டெயிலே நான் அப்டேட் பண்ணுவேன். லைக் வந்து இப்போ ஒரு அக்காட ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 5,80,000 முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ எனக்கு ஒரு 5,20,000 தான் நாங்கள் அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னால் ஒரு 60,000 சோட் பண்ணும். அப்போ நாங்கள் அந்த 60,000 இன்னும் ஒரு ஆள் கழிச்சு அவரே நாங்கள் ஆட் பண்ணுவோம். ஒருவேளை அக்காண்ட ப்ராஜெக்ட்டுக்கு வந்து 5,80,000 வந்து முடிஞ்சிருக்குது, அது வந்துட்டு அக்காவுக்கு போதுமானதாகவும் இருக்குது. சில வேளை அக்காவுக்கு ஒரு 8 லட்சம் வந்திருக்குன்னு சொன்னால் நான் அக்காட்டையும் சொல்லி போட்டு 8 லட்சம் மண்டேக்குள்ளே இல்லை கூடுதலாக ஒரு 2,20,000 வந்தால் அவங்களுக்கு வந்ததை அப்படியே ஒரு ஆளுக்கு மாற்றுறது அழகில்லை. அதனால் ஒரு கொஞ்சம் வந்து சரிக்கிற வாசியாக நாங்கள் அக்காவுக்கும் கொடுத்துட்டு அந்த மிச்சத்தை எடுத்து நாங்கள் இன்னொரு ஆளுக்கு பயன்படுத்துவோம் சொன்னால் ஒரு ஆளுக்கு அதிகமான உதவிகள் போகக்கூடாதுன்றக்காண்டி. ஸோ இப்படியான காரணங்களை வந்துட்டு நாங்கள் எப்போயுமே மனசில் வச்சுக்கொள்வோம். ஸோ காசு அனுப்புகிற எல்லாருமே வந்து நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். உங்களை நான் நிறையவே வந்து மதிக்கிறேன். நீங்கள் உதவி செய்ய வந்ததுக்கு வந்துட்டு ரொம்ப நன்றி. ஆனாலுமே நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி அனுப்புகிற காசு நான் இல்லைன்ற நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் அதை ஒரு கொஞ்சம் டைம் எடுத்து போய் அனுப்பிட்டு நீங்கள் விட்டுடுவீங்க. ஆனால் நாங்கள் இந்த அக்காண்ட ஃபேமிலின்னு மட்டும் இல்லை, நாங்கள் ஊருப்பட்ட ஃபேமிலிக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் செய்கிறோம். ஸோ வந்துட்டு எல்லா இடமும் நாங்கள் விசிட் பண்ணணும், எல்லாட்ட பிரச்சனைகளையும் பார்க்கணும். அதில் தனிப்பட்ட எங்களோட பர்சனல் பிரச்சனைகள் நிறைய வரும். அது போக வந்துட்டு நிறைய விமர்சனங்கள் வரும். எங்களுக்கு சில வேளை வந்துட்டு எங்களோட உடல் தாக்கங்கள் ஏதாச்சும் நோய்கள் அப்படி இப்படி வந்து அதால் லேட்டாகும். ஸோ அந்த அப்பாவுக்கு வந்துட்டு வருத்தம் வந்தால் ஸோ அதால் வந்துட்டு டிலே ஆகும். ஸோ அப்படியான ஒரு சில காரணிகள் வந்துட்டு தாக்கம் செலுத்தும். ஸோ அந்த டைம்களில் கொஞ்சம் நீங்கள் டொலரேட் பண்ணி வந்துட்டு போகணும். லைக் வந்து அந்த லண்டன் அண்ணா வந்துட்டு காசு அனுப்பிட்டு திருப்ப கேட்ட மாதிரி நீங்களும் வந்துட்டு அப்படி செய்வீங்களா? எனக்கு ஒரு இஷ்யூவும் இல்லை. நீங்கள் ஒரு நிமிஷம் கால் பண்ணி டே இந்த காசு அனுப்புடா அப்படின்னு சொல்லுவீங்களா இருந்தால் நான் அடுத்த நிமிஷம் உங்களோட காசை வந்துட்டு நான் திருப்பி வந்துட்டு தருவேன். சரி தானே? நீங்கள் என்ன மாதிரி சொல்கிறீங்களோ நான் அதே மாதிரி திருப்பி தருவேன். சரி தானே? அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இவ்வளோ காலம் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் 4 வருஷம் எங்களோட சேர்ந்து நிறைய பேர் வந்துட்டு இந்த ஹெல்ப்பிங் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கு யாருமே நிலச்சி நிற்கலை. அதுக்காண்டி நான் அவங்கள குறை சொல்லலை. ஆனால் நாங்கள் வந்துட்டு 4 வருஷமாக செஞ்சு கொண்டு வர மண்டைக்குள்ளே மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை உண்டு. மற்ற வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் உண்மையாக எங்களோட மனச்சாட்சிக்கு துரோகம் இல்லாமல் நேர்மையாக செயற்படுறோம். சரி தானே? ஸோ அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் எல்லா விஷயங்களும் வந்துட்டு அப்படியே தெளிவாக வந்துட்டு அப்டேட் பண்ணி வந்து நாங்கள் சகலதுமே வந்து நாங்கள் ஃபைனல் வீடியோவில் வந்து சொல்லுவோம். ஸோ யாருமே worry பண்ண தேவையில்லை. ஸோ இதில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு காசு அனுப்பியிருக்காங்க. ஒரு 7 பேர்கிட்ட அனுப்பியிருக்காங்க.
அதில் வந்து நாங்கள் அக்காட ப்ரொஜெக்டில் வந்து முதலாவது பையனுக்கான குட்டி பையனுக்கான சைக்கிள் ஒன்று வேண்டி கொடுத்துருக்கோம். அக்காவுக்கு ஒரு சில உணவுப் பொருட்களுக்கான அதுகள் வந்து கொடுத்துருக்கோம். அது போக செலவுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துருக்கோம். ஸோ அது மட்டும் தான் இவ்வளோ செஞ்சுருக்கோம். மிச்ச அளவில் எல்லாம் இப்போ நாங்கள் உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் மழை சீசனில் கட்டிடங்கள் எல்லாம் கட்டுறது வந்து சரியான கஷ்டம். இந்த பாருங்கள் இன்றைக்குமே வந்து மழை தான். இப்போ சாதாரணமாக வந்துட்டு எல்லாராலையும் சொல்லலாம், ஆனால் இந்த ஒரு காரியம் வந்துட்டு செய்கிறதுன்றது உண்மையிலே கஷ்டம். இப்போ எங்களோட வீட்டு வேலை கூட நான் நிப்பாட்டி வச்சுருக்கிறேன். அதுக்காண்டி உங்களோட வீட்டு வேலையை நிப்பாட்டினாக்காண்டி நீ மெட்ட வண்டியை நிப்பாட்டணுமாடா அப்படின்ட்டுக்கும் கேட்கலாம். நீங்கள் அப்படின்னு இல்லை சொல்லுவாங்க, தனக்கு மிஞ்சி தான் தான தரணும்னு சொல்லி. அப்போ ஆசையாக நான் கட்டவர்கிட்ட வீட்டை கூட நான் விட்டுட்டேன். காரணம் என்னன்னு சொன்னால் மழைன்றதால. ஸோ அதால் வந்து இப்போ நாங்கள் அதை பற்றி இப்போ அந்த அக்காடை அந்த சின்ன அக்காடை நாங்கள் கிட்டத்தட்ட எத்தனை நேரம் விசிட் பண்ணியிருப்போம். இப்போ பருத்துறையிலேருந்து பண்டத்தரை இப்போ நான் வாரம் அப்படின்றப்போ கிட்டத்தட்ட ஒரு காருக்கு ஒரு ஹையர்ன்னு சொன்னால் கூட வந்து 5000 முடியும். அப்போ அந்த டோட்டல் ப்ராஜெக்ட் வந்து முடிக்கக்குள்ளே எங்களுக்கு ஒரு 50,000க்கு மேலே வந்துட்டு அந்த ஒரு ட்ராவலிங் காஸ்ட் மட்டுமே முடியும். ஆனால் நாங்கள் அதை யார்கிட்டையும் இதில் காசு அனுப்பினாக்கள்கிட்ட கூட நாங்கள் எதிர்பார்க்கல. நீங்கள் சில யோசிக்கலாம், நான் இதை சொல்லி காட்டி எதிர்பார்க்குறேன் இன்னும் அப்படி நான் எதிர்பார்க்கல. ஒரு சில பேர் வந்து நினைப்பீங்க தானே வந்துட்டு இப்போ எங்கள்கிட்ட காசை நாங்கள் வந்துட்டு ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கிறதால எங்களுக்கு எதுவும் ஒரு லாபம் அதால் வரும்னு சொல்லி கண்டிப்பாக இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால் அதை விட எங்களுக்கான செலவுகள் வந்து அதிகம். ஸோ இந்த நாங்களும் சேவை நோக்கத்தோடு இதை செய்யும்போது நீங்களும் சேவை நோக்கத்தோடு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் வந்து பொறுமை. நீங்கள் பொறுமை காத்தீங்க அப்படின்னு சொன்னால் 100% உங்களோட அந்த நீங்கள் அனுப்பின அந்த விஷயத்தை நாங்கள் 100% வந்து கொண்டு போய்ட்டு சேர்ப்போம். அதில் எந்த விதமான தடையும் இல்லை. ஸோ வந்து நாங்கள் இதில் அக்காட அந்த லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். 2 பேர் வந்து அக்காவுக்கு ப்ரொப்போஸ் பண்ணவங்க, ஆனால் வந்துட்டு அந்த சொன்ன அனுப்பலை. நான் அவங்களுக்கும் ரிங் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அவங்க இப்போ பார்த்துட்டு எடுப்பாங்க, எடுத்தால் நாங்கள் கதைக்கலாம். அது போக எங்களோட திருவக்காவை வந்து சைக்கிளுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு சொன்னோம். அக்காவுடைய முக கதைப்பேன் இப்போ தானே. ஹலோ குட் மார்னிங். குட் மார்னிங் அக்கா. அந்த பசுமாடு நிற்கிற மாதிரி என்ன பசுமாடு நிற்கிற மாதிரி கொடுக்க இப்பதான் மேய போயிருக்கு. அது சரிங்க. என்னென்றாலக்கா இப்போ நீங்களும் நிறைய நாளாக கதைக்கணும்னு சொன்னது நானும் கதைக்கையில் என்ன விஷயம் என்றால் நான் இன்றைய அந்த அவார்டு அந்த சின்னக்காடு அந்த லிஸ்ட் வந்து நான் செட் பண்ணேன். ஸோ செட் பண்ணாலக்கா வந்து அதில் எங்களுக்கு வந்து அந்த அவாக அந்த ஷெட் இருக்கிறது தான் கொஞ்சம் கூட முடியும். அதர்வைஸ் வந்து நாங்கள் பைக் வந்துட்டு புதுசாக வாங்கி கொடுக்குறோன்னா கொஞ்சம் அமௌண்ட் கூட வரும். இப்போ நான் வந்து ஒரு பைக் கொண்டு பண்டத்தரிப்பில் ஒரு பைக் கொண்டு நிற்கிதாம், எலக்ட்ரிக் பைக் கொண்டு. அது வந்து ஏதோ 1 லட்சம் சொன்னேன், 1 லட்சம் சொல்லியிருக்கிறேம்மா விலை வந்து. ஓகே. இப்போ நான் அது வந்து பார்க்க போகிறேன். அப்போ அதை எடுப்போம் தம்பி. அதை எடுப்போம். நான் என்ன சொன்னான்னு அதில் வீடியோவில் கதை கேட்கன்னு சொன்னேன். அக்கா வந்துட்டு செய்கிறேன்னு சொன்னவா ஒரு அளவான பட்ஜெட்டுண்டா அக்கா தனியாக செய்வா, இல்லை கூடனா நாங்கள் இன்னும் நிறைய பேர் போட்டு செய்ய வேண்டி வருமாண்டா. ஆனால் 1 லட்சம் உங்களால் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமாண்டோ? 1 லட்சம் செய்யலாம், பிரச்சனை. சரி ஓகே. அப்படின்றாலக்கா நான் உங்களோட பேரையும் இதில் நான் ஆட் பண்ணி விடுறேன். நீங்கள் இப்போ காசு அனுப்ப வேண்டாம். இதில் ஆல்ரெடி அக்கா கொஞ்சம் காசு வந்திருக்குது. இப்போ என்னன்னு சொன்னால் எங்களுக்கு சிலவில் அந்த செட்டுக்கு வந்து கொஞ்சம் கூட தேவைப்படலாம். ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் தான் அந்த சைக்கிளை செய்ய வேண்டி வரும். அதர்வைஸ் சம்டைம் நீங்களும் செய்ய வேண்டிய தேவை வராது. தம்பி நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் செய்யலாம், பிரச்சனை இல்லை. சரி ஓகே. அப்போ சந்தோஷம். நான் உங்களோட நம்பரை போட்டு ஆட் பண்ணி வைக்கிறேன்க்கா. 1 லட்சம் போட்டு வைக்கிறேன். இன்றைக்கு நான் பைக் எடுத்து கொடுப்பேன். அதுக்கு நீங்கள் காசு அனுப்ப தேவையில்லைன்னு சொன்னால் காசு இருக்குதில்லோ, நான் காசு எடுத்து கொடுத்து போட்டு கடைசியாக அந்த செட்டையும் நாங்கள் போட்டு ஃபைனல் பண்ணி போட்டு அதில் எதுவும் வந்து காணாமல் வந்தால் நான் சொல்கிறேன், நீங்கள் அப்போ வந்துட்டு அந்த காசை அனுப்பி விடலாம். அப்படி இல்லை போதும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அனுப்ப தேவையில்லை, அது நாங்கள் வேறு ஒரு ஆளுக்கு கொடுக்கலாம். அந்த சைக்கிள் வந்துட்டு வேறு ஒரு ஆள் கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விடயம் தான் அதில் செய்ய முடியாமல் போகும். நம்ம வேறு ஒரு ஆள் செய்வோமா? ஓகே தம்பி, நோ வரிஸ். நீங்கள் சொன்னால் சரியாக தானே இருக்கும். சரி. நீங்கள் பாடமாக வச்சுக்கிறோம் கூட என்னத்தை நீங்கள் சொன்னால் சரி. நீங்கள் அப்படி இல்ல, ஏன்னா நம்பிக்கை தானே தம்பி எல்லாம் விளங்குதா. உங்களாலும் நாங்க செய்து கொண்டு நம்பிக்கையை படிப்பட்டுதான் செய்து கொண்டு இருக்கோம். சோ இல்லாட்டிக்கு நீங்க சொல்லிருக்கலாம் அக்கா காராது அனுப்பி விடுங்க, நீங்க அப்படி சொல்லல தானே. ஓகே. இப்போ இதில் அனுப்பினவங்க கூட நான் எல்லாருக்குமே சொன்னானாக்கா நீங்கள் இப்போ அனுப்ப தேவையில்லை, அந்த டைம் வரக்குள்ளே வந்து நீங்கள் அனுப்புங்க. நான் யாருக்குமே அப்படி தான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் அனுப்ப தேவையில்லை. இப்போ அந்த பரணி லிவர் இஷ்யூ அந்த பிள்ளைக்கும் வந்துட்டு நிறைய பேர் அடிக்க நான் என்ன சொன்னான்டா, நீங்கள் 1ஆம் தேதிக்கு பிறகு வந்து அந்த முடிவு வந்த அப்புறம் நான் ஃபைனலாக ஒரு வீடியோ ஒன்று போடுவேன். நீங்கள் அதுக்கு பிறகு வந்து நீங்கள் அனுப்புங்க. ஏன்னா எனக்கு இப்போ நீங்கள் காசு அனுப்பின பிரியோசம் இல்லையே.
அது சரி அது சரி சரியா இல்ல, ஓகே அதான் சொல்றேன். ம் நீங்க பாத்துட்டு சொல்லுங்க தம்பி, பிரச்சனை இல்ல. நீங்க ஆட் பண்ணுங்க 1 lakh. அப்படி இல்லாட்டிக்கு அந்த அக்காக்கு போவாட்டிக்கு வேற ம் சரி சரி வேறு அழைச்சேவம்மா இப்போ சில Yeah. இப்போ பார்க்குறவங்க கூட என்னைக்கு கொடுமையை அப்படி அந்த அக்காவை அடுத்து கொடுக்க விட அந்த இப்படி தானே இப்போ ஒரு ஆளுக்கு வந்துட்டு சஃபிஷியண்டாக போதுமண்டு வந்தால் அப்புறம் அதை நாங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ அவங்களுக்கு தேவைக்கும் போதுமான உதவி நாங்கள் செய்கிறோம். இல்ல இப்ப நாங்க ஆசைப்பட்டு அவாக்கு பைக் எடுத்து கொடுப்போம். அவாக்கு பைக் வந்துட்டா அதுவும் சந்தோஷம் தானே. வேற ஒரு பிள்ளைக்கு அவாட சார்பில் போறோம், அவ்வளவுதான். கட்டாயம் ஓகே அப்போ நான் பிறகு கதைக்கிறேன். அப்பாவை கேட்டா சொல்லுங்களா? நான் சொல்லி வரேன் தம்பி. ஓகே ஓகே பாய் நான் வீடியோ ஒன்று செஞ்சோன்னைக்கு அப்புறம் அடிக்கிறேன் பாய். ஆள் எடுப்பு தான் சரி இங்கே அப்போ ஒரு காசு எடுத்துன்னு வாங்கோ. காசு எடுக்க தெரியுமா ஏடிஎம்ல? ஆ அட எந்த பாஸ்வேர்டு எனக்கு ஏரியாடா அதுக்கு தான் தெரியும், உண்மையாக அதுக்கு தான் தெரியும். அவனுக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்கணும். ஓ இது வரைக்கும் இந்த ஏடிஎம் கார்டு நான் இந்த எடுத்ததுக்கு நான் யூஸ் பண்ணது இல்லைடா. எப்போ எது வந்தாலும் அண்டையிலேருந்து எது தான் யூஸ் பண்ணுறது. இந்தா எப்படி அடிச்சுக்க எடுக்கிறியா? எடுத்து கேட்டு உள்ள போட்டு எடுத்துனா நேஷனே கோலோட சொல்லணும். ஓ நேசன்யா பைக் டீலிங் புரோக்கர் நேசன்யா காலையில் 5 நிமிஷம் வாய்ஸ் மெசேஜ் போட்டு வந்துச்சு 2 லட்சம். ஆ 2 லட்சம் இங்கே வெம்பளை பேர தட்டி கேட்டான் எவ்வளோ ஆண்டு தட்டி கேட்டான் எவ்வளோ ஆண்டு நான் இப்படி இல்லை 2 லட்சமோ அது நீ ஐயோ ஹலோ என்னடா அப்போ இந்த எடுக்காம கோல். ஹலோ கேப்டன் நேசன் எங்கே நிற்கிறீங்க? அவருக்கு அவளுக்கிட்ட அந்த பைக் ஒருக்கா போய் பார்ப்போம். டக்கன் அவனை சொல்லி போட்டான், பைக்காரனை சொல்லி போட்டான். வந்துட்டேன் நான் 10 நிமிஷத்துல நிற்பேன் வீட்டடியிலையா? ஓகே ஜீன்ஸு போடாட்டும் பரவாயில்ல வாங்கோ. ஜீன்ஸு போடாட்டும் பிரச்சனை இல்லை வாங்கோ டக்கண்டு நேரம் காணாது. ஓ ஜீன்ஸு போடாட்டும் பரவாயில்ல வாங்கோ. ஓ காய்ச்சிட்டு வாங்க. ஓகே பாய் சரி அப்பு ஏன்னா ரைட் ஓகே சந்தோஷம். காசு எடுத்த மாதிரி அவன் 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 இடையில ஒரு காசு சுடையிலே உண்டு ஆசையும் பச்சிங்க எங்கட மேனேஜர் இல்லையா வேண்டேக்கா கவலையாக கிடக்கு. மேனேஜர் போட்ட அளவில் வழியில் சரி ஓகே கட் பண்ணுங்க. நான் நேசனை கிட்ட போயிட்டு எடுப்போமா? இந்த அளவு சொன்னான் 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். கொஞ்சம் பின்னுக்கு கடையும் இல்லாமல் சிக்காது. ஏன்னப்பா ஃபோன் எடுத்து அடுக்க அந்த ஆண்டா நடந்து வரலாம் பெஞ்சில் கால் தான் நினையும். இப்போ நாங்கள் காரை விட்டா டயர் இல்லை நினையும். யோசிக்கணும் என்ன இப்போ வந்தாளுக்குன்னா 2 கால் தான் நினையும். இப்போ எங்கள்ட 4 டயர் இல்லை நினையும். ஓகே என்னடா எல்லாம் பாடியே தான் நிற்கிறான். நான் காய்க்கிற எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்லிக்கிறான்டாப்பா. மே மாத்தா கோயதுவா இன்னே ரோட்டுக்கு தான் வரணும் ப்ரோ. என்ன உங்கள் வீட்டடிக்கு வேட்டான் வீட்டடிக்கு வாருதோ விட்டா திருப்பி விடுப்பா நடந்து அந்த விடு தம்பி விடிதா விடுப்பா அடுத்த நாள் அங்கே எல்லாம் போட்டோம். கட் பண்ணேலாப்பா ஏன்னா கட் பண்ண தெரியாப்பா கட் பண்ணுங்க உனக்கு. சரி ஆட்டோ வருது அதுதான் சரி நல்ல ஆட்டோ வந்து நல்ல நீ விட்டு ஆட்டோ வருது தம்பி சூம் பண்ணிடுவோம் பக்கம் அதான் காட்டுறதுக்கு. அதான் அந்த ஒரிஜினல் எடுவேன். ஆள் இப்போ வந்து இறங்குற நீ என்ன வேணா அந்த ஜன்னலை பதிச்சு போட்டு எடுக்கணும். ஆள் வருதோ ஆள் கஜா வராண்டா
கொஞ்சம் அத்தானே நான் சொன்னேன் ஜீன்ஸ் பாட்டிலும் பரவாயில்ல அது பாடி சொன்னேன் அந்த சொல்ல வந்துட்டு எட்டு அம்மோய் சித்தி பேப்பேன் நேசண்ணா காற்று கொஞ்சம் அடிச்சு விட பம் கிடாக்கு ஏன் ஏன் அவனுக்கு 4 மணி தூக்குறான் இல்லை நேரம் போயிட்டாவும் அம்மா நான் பகடிக்க வச்சிருந்தா இல்லை இங்கே வரணும் அவனே போட்டு அனுப்பி எனக்கு இங்கே வரணும் அந்த ஏன் அழுது அக்கா அடிச்சா இல்லை இல்லை என்ன அக்கா அடிக்காடையா நீ எதால போகணும் போகணும் பிராம்பட்டை அங்கே பிரான் பெட்ரா அந்த இதுக்கு போகுது ஆயில் அந்த அதுக்கு முன்னுக்கு பாரு இஞ்சால பக்கம் பாரு அவங்க காதில் எல்லாரையும் நீங்கள் மைண்ட் பண்ணக்கூடாது கவிதாஸ் இல்லை அக்னி கவிதாஸ் வேற இல்லை என்ன அக்னி அக்னி வாட எப்படியா அக்னி என்ன வருவான் பொடியில் யாரை வந்திக்கண்டு போட்டால் வருவான் வந்துவான் பின்னே வந்துடுவான் ஓஹோ அங்கே அங்கே இது என்னப்பா இந்த மோட்டர் சைக்கிள் வச்சுக்கிறாட்ட விடுதலை கொண்டு யாரையும் கேட்கலாமே அந்த மோட்டர் சைக்கிள் அந்த எப்போ எடுத்து கடைசியாக ஓடிச்சு வரியா அட்ரஸ் கேட்குற வடிவப்பேர் ஆள்ற பேர் அதுதானே ஆள் பிள்ளை இதுக்கு பேரை வாச்சிட்டோம் மேலே பாப்போம் சுந்தர் அண்ணான்னு தெரியுமா சுந்தர் ஆளை கேட்கணும் இந்த காய்ச்சிட்டு எங்கே வண்டியலண்டா ஆ நடைய பாரு நட்டுவ காளி மாதிரி கிடக்கு ஓய் ஓ ஓ அண்ணா அந்த பைக் வச்சுக்கிற ஆள்ற அண்ணா அந்த பைக் வச்சு அந்த வீடு தெரியுமா அங்கே போகிற நீங்கள் வளங்க நேசண்ணே எப்படி கேளுங்கண்ணே இங்கே அந்த ரெண்டு கால் 2 கை உள்ள ஒரு அண்ணா தெரியுமா உண்டு இதே வீடு சரி நன்றி நேசண்ணே ஷாது வேற வண்டி தெரியுமா போலகேன் ஓ டீயாட்டுக்கு ஏன் அப்படியே அது என்ன இப்போ கதவு துறக்கல அவ்வளோக்கா தண்ணி காலம் நினைஞ்சு தான் போகணும் போலக்கா ம் நீங்கள் நினையப்படாது அப்புறம் நீ என்ன போகிற பாப்பா இருக்கா உடைய மூளை அதெல்லாம் விட்டு திரிக்க முடியாதாப்பா அதை அவுக்கத்தில் அப்போ அட்ஜஸ்ட் பண்ணியா ஏன் அதை அவுக்குறேன் எப்படி அதை தூக்கி அட்ஜஸ்ட் பண்ணேன் அதுதான் அது அப்போ அதை தாட்டா நீ அதை விட்டு என்ன இதை மேப்பாறை கொந்த ஓய் ஓய் எனக்கு வாய்க்கேன் இப்போ அது உது கணக்கு தானே வாக்கு ஆ காலட்டா அக்கா காலட்டானா கொஞ்சம் பட்டி விட்றேன் அகுலா ஆனால் என்னடா காலட்டாண்டா தம்பி எப்போ என்னடா செய்கிறடா அவன்ட அப்படி இது வராதடா இப்போ சீட்டு பதிக்கா டே பொருடா வீட்டுக்கார ஆக்கள் இல்லை ஆ படி பண்ணி போகலாம் ஆனால் அவருக்கு காலட்டாது போன வச்சுட்டு போயிட்டான் கதவுரம் இருந்தது ஐயா இறங்குடா நீ வீட்டுக்கு உள்ளட்டு மட்டும் இல்லை அவன் பார்க்குறவே இல்லை இதாட்ட போன் அவ்வளோது அக்கா என்னப்பா அதை விட இது பிள்ளையடாப்பா இந்த வீட்டில் இப்படி போன எல்லாம் வச்சுட்டு கதவை திறந்துட்டு போனா பார்த்து நான் இப்போ என்ன சொன்னேன் பக்கத்து அண்ணே அது இல்லையா வேலாக்கா என்னம்மா அவங்க எங்கே போயிருக்கணுமாக்கா கதவுலாம் திறந்து கிடக்கு கதவை வீட்டுக்காரது வீட்டு கதவெல்லாம் திறந்து ஃபோன்
ஃபோன் எல்லாம் பள்ளியில் வச்சுட்டு போயிருக்கணும். ஓடுது இல்லை தெரியாது அவர்கிட்ட வீடு தெரியாது ரெக்கர் வீடு என்னங்க உங்கள்ட்ட நம்பர் இல்லையா அவன் நம்பர் ஓகே அடிங்களா ஓக்கா யார் இல்லை ஏன்டா இவே தூர போயில ஏன்டா ஃபோன் எல்லாம் பள்ளியில் விட்டு போயிருக்கணும். அவன் இப்போ எடுத்துட்டு வேலை பார்த்தான் கொண்டு ஒன்றா தான் பண்ணான் கள்ளி. ஆனால் உண்மையாக காண போனோம் நாங்கள்லாம் பொறுப்பு. ஆனால் என்னத்தை சொன்னால் டிஷர்ட் நல்லா ஆட டிஷர்ட்டு காய்ச்சி அந்த ஆனால் அப்படி என்ன ஆனது என்னப்பா சீட் பதைக்க தான் ஸ்வீட் பதைக்கலான்னு சீட்டு பதைக்கிற மாட்டாங்களே இல்லையே நான் பார்க்க இது அளவும் ஓகே எப்படியோ ஓட நீ அந்த பின்டாரோட சேர்ந்து அந்த படியனை இந்த 2 சில்லு பூட்டி கொடுக்கு அது மாதிரி செட் பண்ணி எடுத்தா அப்படியே நின்று அப்படி இல்லாட்டி எங்கட பர்த்டே கொடுத்து நின்று கொண்டு அப்படி தான் விடும் இருக்கையில் அப்படி பர்த்டே ஒரு ஆள் திருவியில் எடுத்து இப்படி நின்று கொண்டு போவோம் அது இதுக்கா நின்று தான் எட்டணுமோ அவள் படிக்கிற ஆள் தன்னம்பிக்கை ஆளுமையுடைய ஆள் இங்கே இருக்கும் புறாந்தெல்லாம் இருக்கு பாங்கெல்லாம் இருக்காக்கா அம்மா நம்பர் இல்லையோ காவேட்டா நான் வழியில் இப்போம்மா சரி அதை விட இப்போ இதுக்கு இப்போ நம்ம இப்போ அடுத்த ஆட்டமாக கதைக்க போகிறதுக்கு ஒரு ரெண்டா ஒன்றில் சைக்கிள் கட்டையாக பார்க்கணும் இல்லாட்டி அக்காவை உயர்த்த ஒரு வழி பார்க்கணும். ஆ மையர் கொஞ்சம் கஷ்டம் கட்டை இதை தான் கொஞ்சம் வணக்கம் வணக்கம் உங்கள்கிட்ட வந்தாங்க இவர் ஆள் இல்லை இவர் நீங்களா அது சரியா என்ன வீடு நான் திறந்து விட்டு போட்டீர்கள் மனசு ஆஸ்பத்திரி கொஞ்சம் மெனாக்கு வரிக்கான் உண்மையா உண்மையாக சொல்லுவோம் அது பிரச்சனை இல்லை எல்லாரும் பார்க்குறேன் அதான் இங்கே என்ன மாதிரி சைக்கிள் யார் ஓடின சைக்கிளானே இது வந்து சைக்கிள் கேட்டால் வேண்டினான் 1.5 லட்சமாக வேண்டினான் 1 லட்சமாக சைக்கிள் கொடுக்கப்பேன் அதான் போய் கேட்டேன் நான் இப்போ அதான் காய்ச்சி வந்துட்டேன் சைக்கிளாக வந்துடா சைக்கிளை பாப்பா இதுதான் சொன்னேன் முதல்ல விளாண்டிங்க நட்டுக்கிடா கண்டியல் ஏன் ஆகுது அண்ணா எடுங்க இல்லை ஓடுவோம் கொஞ்சம் ஆடுங்க உங்களுக்கு கொஞ்சம் தானே வரி அது சரி சரி நார்மலாகவே கதை கேட்கலாம் தானே இது இது யாரையா பாவிச்சது உண்மையாக சொல்லட்டும் நான் போய் சொல்ல மாட்டேன் இது புருவானே சரிக்கா வேண்ட விட்டு எடுத்தேண்ணா 1 லட்சமாக வேண்டினான் அவ்வளோ 1.5 லட்சத்துக்கு வேணானே ஆசை அவங்கதான் ஃபுல்லாக ஆஸ்பத்திரி இல்லை நினச்சிருக்க ஓடும் ஆசைக்கு இந்த ஆசை இல்லை நீங்கள் எடுக்க போகிறீங்க ஆசைக்கு எனக்கு இல்லையானே இது அந்த அந்த சின்ன சைக்கிள் மயம் ஓடலாம் தக்காது அது இன்னொரு சத்தமானது அந்த இது வழிதான் கொண்டே பார்க்கணுமா இல்லை சைக்கிள் நல்லா இருக்கு என்னத்தை சொன்னாலும் வெள்ளத்துக்கு ஓடிப்பா ஓடும் அப்படி ஒரு விஷயம் இருக்கு வெள்ளத்துக்கு ஓடா வெள்ளத்துக்கு ஓடா இங்கே இங்கே வெள்ளத்துக்கு ஓடா இங்கே விட்டுப்பா இங்கே கொஞ்சம் எடுக்கும் மண் சும்மா ஓடுது தண்ணியை கண்டோன்னு ஓடா தண்ணியை கண்டோன்னு ஓடுது இல்லைன்னு இங்கே வேறு தம்பி பையன்டா பேர இங்கே தண்ணி தண்ணிக்கே இங்கே தண்ணிக்கே ஓடா தண்ணிக்கே ஓடா என்னண்டே இங்கே நீங்கள் சொட்டோன்னா ஓடுது நீங்கள் சொட்டோன்னு எடுக்கு டக்கன் ஆனால் இது உலகி கொண்டும் போகலாம் தம்பி அண்ணாக்கா போட்டுட்டு பண்டத்தை இப்போ சந்தேகிட்டேவா எங்க வாருண்ணா மணியா கிடையாது நான் சொன்னேன்
யோசிப்பாங்க இது இப்போ நாங்கள் இப்போ நார்மலாக வளர்ந்தாக்கள்லாம் நான் இதை கண்ட்ரோல் பண்ணி ஓடக்கூடிய மேலே சின்ன உங்களுக்கு தெரியுது அவள் சுற்றியும் கட்டு சைக்கிள் எடுக்க போய்க்கிறாங்க எடுக்கணுமே எடுக்க இல்லை நானுமே ஆட்டேன்னு தெரியாம தான் வந்தது உங்கள்கிட்ட நான் ஒன்றுமே பார்க்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் எங்களோட வீடியோ பார்க்குறீங்க எங்களுக்கு அப்படி ஒரு ஓ எங்களுக்கு அப்படி ஒரு வேலை செய்ய மாட்டீங்களே நீங்கள் இல்லை சைக்கிள் நல்ல பிக்கப்பாக இருக்குது நல்ல எல்லாமே ஓகே சரி இன்னும் வயதானாலும் சீட்டு பதிக்கலாம் ஐயா சீட்டு பதிக்கலாம் ஐயா அவர் கொஞ்சம் பதிச்சாம இல்லை சாப்பிட்டேங்களா காலமே அக்கா சாப்பாடு எங்கடாக்கா ஆளை கொண்டே கொடுங்கக்கா கொண்டே கொடுங்க பானை எங்களை தான் கொடுங்க படிக்க அவள் ஆள் சரியான சின்ன இல்லை ஒன்று இப்போ ஒரு இவ்வளோ பதிச்சாலும் அவள் காணாது எங்கள் பைய வேறுவா லோட்டை ஏற்றி பார்ப்போம் பிரச்சனை இல்லையோ என்ன இப்படி அறிந்துட்டேன் இல்லை இந்த சந்தியை போட்டார் இந்த சந்திக்கு உங்களுக்கு வட்டி இண்டாக்காண்டா இப்படி வா இண்டாக்கா நல்லா பிக்கவெல்லாம் ஓகே இப்படியா சைக்கிள் நல்லா சைக்கிள் ஓகேப்பா நல்லா ஓடுது பிக்கப் வேறு கண்டிஷன் எல்லாம் ஓகே ஆனால் இனி எவான் உயரம் தானே பிரச்சனை ஒன்றில் சைக்கிள் இல்லை வளர்ந்தோம் கொஞ்சம் சின்ன அளவால் தான் கூப்பிட்டு போய் செட் பண்ணிப்பாங்க காட்டி போட்டு நான் போய் சொல்லி ரெண்டு இதில் வந்து கல்ல பிராட்டுகள் ஒன்றும் இல்லை அவனும் காட்டி போட்டு கொடுக்கும் இன்னும் சொட்டு தான் பண்ணிக்கிறோம் அதை சொட்டு தான் போய்க்கலாம் வெயிட்டுக்கு தான் காணுமா இருந்தாலும் ஆனா ஆளுக்கு இந்த ரெண்டு பேலன்சிங் இஷ்யூ இருக்குண்ணே ஆனால் உண்டு இல்லவா கேம்பஸ் படிச்சு வாம்பி காலை காட்டில் வேலை செய்வா இல்லை கிட்டத்தட்ட அவள் ஓடுற அந்த சைக்கிள் மப்போ ஒரு இவ்வளவு பெற மாட்டா சீட்டுண்ட உயரம் ஆக நான் என்னண்டாலே இப்படி காய்க்கிறேன்டா வீடியோவில் வந்துட்டு அவாக்கு இல்லை இல்லை எனக்கும் ஒரு 1200 கிராம் தான் ஓ எல்லாருக்கும் ஒரு 700 தான் அது பிரச்சனை இல்லை இல்லை நான் ஏன் என்ன பை அண்ணே சார்ஜ் என்ன மாதிரி எவ்வளவு தூரத்துக்கு பாவிக்கும் அதை வந்து மலைக்க பாய்க்க கூடாது அந்த விலை வந்து 65,000 எது பேட்டரி சார்ஜர் தான் காசு மற்ற மட்டும் சைக்கிளில் காசு இல்லை அப்பாண்டே கொண்டு போன எல்லாத்தையும் இருக்கு சார்ஜர் பேட்டரி சார்ஜர் தான் காசு இங்கெல்லாம் காசு அந்த விலை கடைகளுக்கு அப்புறம் 65,000 மலைக்க பாய்க்க கூடாது சார்ஜ் எங்கே என்ன அடிக்கிறது அது வந்து சைட்டில் அடிக்கிறாங்க அதுல தான் காசு நீங்கள் சும்மா காட்டிக்கலாம் கொழி விடுறாங்க கொழி விடுறாங்க அப்போ இது அவன் பின்ன எம்டி கேப் மாதிரி சும்மா இது இப்போ எவ்வளோ ஆகும் சைக்கிள் எடுத்து இது எடுத்தேன்னா இப்போ வந்து 1.5-2 வருஷமா யாரு நீங்கள் எடுத்தா இல்லை அடுத்த சைக்கிள் நான் எடுத்தேன் ஆஸ்பத்திரியில் சைக்கிள் டயரே கொஞ்சம் டயர்களை பார்த்தேன் டயர் சொல்கிறேன் போய் சொல்லப்போ ஒன்றும் ஓடையில சைக்கிள் புதுசா நானும் எடுத்து ஓடையில அவன் எடுத்து நான் வெகு எடுத்தேன் நான் வீட்டை வெகு ஓடி அப்போ இது எடுத்தோடய அப்படியே நிற்கிது அப்போ நீங்கள் அதை ஃபோனை பார்த்து தான் நான் அடிச்சு சொன்னேன் ஏன்னா காசு சிக்கலாக போச்சு எனக்கு இது மாதிரி சிக்கலாக போச்சு அதுக்காண்டி தான் எடுத்து இப்போ நாங்களும் காசு வந்து இப்போ லீசிங்கில் ஓடுவோம் லீசிங்களா ஓ வேறு கிடையாது அப்போ எங்களுக்கு 1 லட்சம் தாங்க அப்புறம் வீட்டை கொண்டு அடுத்தா கூட இது என்ன இப்படி திருப்பினா ஸ்டார்ட் அப்படியே அது இது கரண்ட் ஓகே அதை போயிட்டாங்க இல்லை சைக்கிளில் கொஞ்சம் சார்ஜ் காணா அவ்வளோக்கா எல்லாத்தையும் நிற்கிதோ என்னென்னு பார்க்குற சார்ஜ் இது வந்து இந்த சைக்கிள் சைனா சைக்கிள் அது ஃபுல்லாக இது 3-4 இருக்குமா இல்லை ஓட ரவுண்ட் கூட நீங்கள் 3 போடுறீங்க சைக்கிளை வந்து சர்வீஸ் போட்டுமா கண்டா தான் சைக்கிள் ஓடாது ஓடி
ஆனால் இப்போ என்னண்டா இல்லை அந்த உலகிரம் இருக்கிற வழியா நல்ல விட ஆனால் உயரம் அவா வச்சுக்கிற சைக்கிள் இருக்குதா இல்லை அண்ணன் அவே அவா வச்சுக்க சைக்கிள் இந்த உயரத்தை விட பாதிக்கும் இப்போ இது என்ன சொல்கிறேன் அவாண்டா வச்சுக்க சைக்கிளாக நீங்கள் வீடியோவில் வரலாம் பெரிய பெரிய சில்லம். ஆனால் இது இப்போ நாங்கள் மலையிலக்கையெல்லாம் ஓடிக்கொண்டு போகலாம் பிரச்சனை பிரச்சனை. இப்போ நீங்கள் 2 பேரையும் வச்சுக்க ஓடினாங்கல்ல நான் போய் சொல்ல இல்லை அது பிரச்சனை. சைக்கிளான ஒன்றும் குறை இல்லையா ஒன்றுமே நார்மலாக எவ்வளோ தூரம் போட்டு வரலாம் சார்ஜ் போட்டால் இந்த வட்டிக்கு இப்போ போகிறோன்னா 12 போய் 2 போயிட்டு பருத்துக்கு ஒருக்கா போயிடலாம். இப்போ வடிவாக வந்து இப்போ வந்து நான் எடுத்ததுக்கு இப்போ வந்து திருப்பி புதுசாக போட்டது 48,500 என்ன 48,500 புது பேட்டரி. புது பேட்டரியா அந்த பேட்டரிக்கு திருப்பி இப்போ போடுங்க மட்டும் அல்பம் போயிடுது. இப்போ என்ன பேட்டரி என்ன கண்டிஷனில் நடக்குது கண்டிஷன் இப்போ 50-55 கண்டிஷனும் இப்போ திருப்பி வந்ததுக்கு வந்து இப்போ கண்டிஷன் இல்லை. இந்த பேட்டரிக்கு இப்போ வந்து இப்போ குடிக்க அப்புறம் வந்து இப்போ புதுசாக சேவிஸாக போட்டா இது இப்போ இந்த சைக்கிள் புதுசு என்ன விலை என்ன புதுசு 3 டன் 380 இங்கே கடையில் இது அந்த அதெல்லாம் நிற்குதானே அந்த ஆஸ்பத்திரி இருக்கா இல்லை அது கேகேஎஸ் ரோடு அந்த வேம்படி சந்தி இருக்கு. வேம்படி சந்தியில் இந்த சைட்டில் அட சரியா அதில் நீங்கள் விசாரிச்சு போடுவா சார்ஜர்லாம் கிடக்கு இல்லை கிடக்கு அதுதான் காசு. அதை வந்து மலைக்கு நினைய விடக்கூடாது அதான் சார்ஜர் தான் இல்லையோ சார்ஜர் தாங்க என்ன விலை சார்ஜர் 60-30 இந்த கட்டிக்கு அப்படி 40 வருமாண்ணே. இந்த அந்த நீங்கள் பார்த்துருக்கலாம் 60 அதை கேட்டுக்க வீட்டு கேடுங்க 60 வரும் இதுக்கு 40. நீங்கள் அப்போ வீடியோ கடுமையாக பார்ப்பீங்களா அதுதான் பார்த்தேன் புழு பிடிக்காம பார்த்தேன் விளையாட்ட பார்த்தீங்க உங்களோட ஒன்றுமே பார்க்க தவற மாட்டேன். என்னடா செய்கிற முடிவு நான் சொன்னேன் அந்த இதை பார்த்தேங்க அந்த சின்ன வயதில் பார்க்குறேன்னா அவ குடிந்து ஆட்டோ பாப்பா பக்கத்தானே இல்லையோ ஓ ஏற்றிட்டு வருமா போய் அவ அப்படி செய்யுமா ஓ நீங்கள் ஏற்றிட்டு ஆட்டோக்கா இதுலையோ இல்லை இது காரில் போய் காரில் போய் ஏற்றி வந்து ஆளை நேர் அதான் பெட்ரு என்ன எடுத்து கொண்டு போனால் அப்புறம் இப்போ அன்னையும் வந்து அன்னையும் வந்து வீடியோ பார்க்குறாளா இருந்தாலும் இப்போ கொஞ்சம் பறிலாம் இருக்கிறார் அப்புறம் இன்னும் காய்ச்சிக்கொள்ள ஏன் இப்போ வேண்டி கொண்டு போட்ட வேண்டாம் என்ன இல்லை நீங்கள் ஆற்ற நாளைக்கு கொண்டு வந்தாலும் ஆயிடுச்சு அது உங்களோட அன்புக்கு நன்றி. நான் உண்மை நாளைக்கு காது கொஞ்சம் வரைக்கின்ற பிரச்சனை இல்லை கன வரைக்கின்றதான் கரைச்சல் நாங்களும் முடிக்கிற கொஞ்சம் குடிச்சு தான் போகிறோம் எல்லாரும். கொண்டு போனாங்க நான் போய் அக்கா ஏற்றிட்டு வரேன் சந்தோஷம் கண்டிப்பாக. ஓ சரி இல்லை விழுகிற விட எலும்பு புரியுமா போடாக்க அந்த பிடிக்கி இந்த பார்க்குற வேலை இப்போ இங்கே இப்போ சொல்லு தள்ளுங்க நோட்டு இப்படி வந்துருக்குதுப்பா நானே நின்றாளுக்கு நோம்பலா தள்ளினா அந்த ஒரு அன்பு தெரியாண்டு அண்ணே மோட்டர் சைக்கிள் விலை கருத்து ஓ என்ன விலையா 150 உள்ளதை சொல்லுங்க. ஓ 150 ஓ எங்கே காசு கொடுத்துட்டு ஓ கொடுத்துட்டேன். எனக்கு பொய் சொல்லப்படாது எனக்கு இது நான் யார் ஐயா உங்களோட அம்மா அம்மா என்ன தெரியாம தெரியாம நீங்கள் மோட்டர் சைக்கிள் எடுக்க மாட்டேன். நான் என்ன சொன்னான்னு அம்மா வந்து அப்புறம் கொண்டு போகணுண்டு என்ன தெரியா நீங்கள் அம்மா இன்னித்தான் ஆளை கூட்டின்னு தெரியல ஏன்னா தெரியுது ஆளை பார்க்க தெரியுது. இங்கே நான் போய் அந்த யாருக்கு எடுத்து கொடுக்க போகிறோமோ அவள் கயற்றி கொண்டு வரேன் அவாவுக்கு ஒருக்கா காட்டி போட்டு தான் பைக் எடுக்கும் அவள் அவளை ஓடையெல்லாம் போனா இதை நான் தான் கொண்டு விடுவேன் அப்புறம் சரியா சரி நான் ஆளை ஏற்றிட்டு வரேன். ஆனால் நில்லுங்க ஒரு ஏற்றிட்டு வரேன் உள்ளுக்கு எடுத்து உள்ள இது அப்படி இதில் வரணும் உள்ளுக்கு கொண்டு விடுங்க சரியா அது சொட்டு குடிச்சா பிரச்சனை இல்லை சரிப்பா போட்டேன் சரியா ஆமாம் அந்த அக்கா வரும் அந்த அக்காவுக்கு ஏற்றிட்டு வரேம்மா அவாக தான் வீட்டா போகிறோம் எங்கட வீட்டா போகிறோம் இது போச்சா மகன் வீடு இது எங்கட வீடு அங்கே இல்லை நான் என்னண்டா நாங்கள் ஒரு அக்காவுக்கு தான் இந்த பைக் எடுத்து கொடுக்க போகிறோம் நானுக்கா இப்போ போய் அவள் ஏற்றி கொண்டு வரேன் வந்து அவாவுக்கு காட்டி அவாவுக்கு ஓகேன்ற தான் எடுத்து கொடுப்போம். ஏன்னா அவள் கொஞ்சம் ஆள் சின்ன நம்ம அப்போ அவள் கட்டு அடிப்பிறகு இருக்கு இது எடுத்து சின்ன சைக்கிள் தானே இது இப்போ நான் ரெண்டு நாங்கள் இப்போ ரெண்டை ஒன்று தான் செய்யணும் ஒன்று வந்து சைக்கிள் சீட்டை பதிக்கவும் இல்லாட்டி அவள் கொஞ்சம் ஏற்றுவோம் அதுதான் பாப்பா நான் ஏற்றின்னு வரேண்ணா நில்லுங்க வருவேண்ணா ஃபோனை கையில் வச்சுருங்க இல்லாட்டி பொக்கெட்டுக்கு வச்சுங்க ரைட்டோ இல்லை கிரந்தம் இல்லை நான் அடிக்கடி எடுக்கிறீங்கள இல்லையோ டக்குன்னு இப்போ வருவேண்ணா ஒரு அரை மணி அதுக்குள்ளே வருவேண்ணா என்ன பஞ்சால இப்படி வெட்டி கட்டிக்கிறது அங்கால என்ன முள்ளா கிடக்கும்
கடிஞ்சிக்கலப்பா ஆட்டோவும் வந்து ஆட்டோக்காரன் மூவ் பண்ணணும் கொஞ்சம் இல்லாட்டி கிடைச்ச வருவான் இப்போ கிச்சன் மாமாண்டு வே கடவுளே இது அவன் இல்லையாடாப்பா ஐயோ எல்லாம் மட்டங்களுடைய ஆள் பயந்துட்டு ஆள் இங்கே என்ன வேலை சின்ன வேலை கிடக்கப்பா அந்த பாதையை பிளாக் பண்ணி இல்லை தான் வைக்க போனேன் டக்குன்னு போகிறாங்க என்ன முன்னுக்கு விடையில அப்போதான் இது இந்த காசு வாங்கினா நேரம் அது தர தெரியும் விசரம் பெறும் போனாவுமே தெரியும் பிறகு இன்றைக்கு தரையில்லைன்னா தெரியும் பிறகு நான் கொண்டாந்து தெரியல இன்றைக்கு சொல்லிக்கிடாது அது கேட்டு பாடுங்க காசு என்ன எங்கேயா சின்ன காட்டையா வாங்கண்டே நாங்கள் அவாட்ட போகிறோம் உண்டு அக்கா வணக்கம் ஆள் குளிக்க நிற்கிற பிள்ளைக்கு நான் ஓடியப்பேன் டே மழையே மோடி வந்துடா நீ அதான் என்ன ஜிம்மு போகிற நீ விட்டாம வேற அம்மா சுண்டர் அது சரி எக்ஸசைஸ் செய்யணுமோ அக்கா அவர் எங்கேக்கா அக்காவுக்கு சரி வேறு அவ்வளோ அந்த சைக்கிள் இங்கே கொண்டாங்க இருக்கா அதே அம்மா இந்த சைக்கிள் கொண்டாடாக்கா ஆனால் அதுவும் உயரமாக தான் அவள் இல்லை அது 2 சில்லு கேட்குறாங்கடா அவள் பேலன்ஸ் பண்ணி தான் விட்றா இல்லை இப்போ நான் சொல்கிறேன்டா அது கொஞ்சம் பட்டிய கிளம்பில்ல இல்லை இது வந்து அக்கா இறங்கிட்டான்டா ஓகே அக்கா இது வந்து 2 சில்லு சைக்கிள் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி தான் ஓடுறீங்க என்ன என்ன இல்லை அதுதான் இப்போ ஒன்று பார்த்துட்டு வரேன் நல்ல பதிவண்டி இல்லைக்கா அது கொஞ்சம் உயரம்தான் உங்களுக்கு இந்த சைக்கிள் எல்லாம் உயரம்ண்டா ஓகேயோ இந்த சைக்கிள் நீங்கள் இதில் தான் ஏற்றி கொண்டு ஓடிச்சிக்கிறேன் இப்போ ஒன்று பார்த்துட்டு வந்தாங்க 2 சில்லு ஆனால் இதை விட சொட்டு இறங்கூட சீட்டு அதான் நான் உங்களை கூட்டிக்கொண்டு காட்டி செய்வோம்ண்டு ஒரு பக்கத்தான் பாருங்களா ஓ டேய் நீ எங்க என்ன ஏன் உயர்த்த பாம்பர் எப்படிங்க வர என்னண்டப்பா ஓடிச்சு அக்கா ஹாட்டா உள்ளே பாவம் என்ன ஓடல ஹலோ கால் சுத்தல மாறு கஷ்டம் வா என்னண்டப்பா வா ஓடி காட்டு அவ்வளோ கரைச்சல்றாப்பா கட்டாயம் சைக்கிள் எடுத்து கொடுத்தே ஆகணும் இது எங்களுக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி மழையும் பெற போட நீ தேவை இல்லையா நீ இல்லையா நீ வரடா நான் என்ன லொரியிலே வந்தேன் எல்லாம் ஏற்றின்னு வர நேசனே விட்டுட்டு வந்துக்கலாம் பிரான்பேட்டில் என்ன யோசிக்கிறேன் அதில் விட்டு வந்துக்கலாம் அவர்கிட்ட விட்டடியில் இப்போ உன்னை விட்டுடா இப்போ அங்கே ஓமாம் அடே கையாஸ் ஓமாம் ஆனால் அந்த சைக்கிள் சீட் வந்து இந்த சீட்டு கொஞ்சம் தான் உயரம் என்னண்டா இவள் வந்து இதால் இறங்கிட்டாண்டா இப்போ இந்த இடைக்க நிற்பா அது வந்து கொஞ்சம் பட்டிய கிளம்பில்லோ
இப்போ அங்காலையும் இஞ்சாலையும் கால் வந்து போடுறதுக்கு அக்காண்டு அந்த கால் வந்து இப்படி அகலமாக வரா இல்லை, அதான் பிரச்சனை. வீட்டை பூட்டிட்டு வாங்க கிருப. நீ எல்லா வீடியோலையும் போய் ஆடுற என்ன? இஞ்சி வா இஞ்சி வா படா. ஆரை கட்டுறா நீ இங்கே ஆரை எல்லா வீடியோலையும் போய் கிருபான்னு நிற்கிறேன். அப்புறம் பாண்டி ஆ டாய் அக்கா ஆடையில் ஆடி நிகழ்நில போய் ஆடிக்கான் சேர்ச்சில் என்ன சேர்ச்சில் உடனே ஆடை பண்ணி போட்டு கொடுத்து விட்டான் கோர்ஸ் டிக்டாக்ல போட்டு. சரி 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 போம்பா. இந்த சைக்கிள் உள்ளே கூட போகிறீங்களே? ஓ அப்போ என்ன நீங்கள் சைக்கிளில் ஒன்று வச்சிங்களோ? சீ அப்பா அது கிட்டண்டாலும் நீங்கள் சைக்கிளில் வர நாங்கள் காரில் போனால் இப்போ நீங்கள் வர ஆ என்ன அக்கா மற்ற என்னண்டா இப்போ உங்கள்கிட்ட பெரிய ஃபோன் இல்லையோ? எடுத்தா வச்சிருப்பியோ? பிரச்சனை ஒன்றும் இல்லையோ? பால் அவர் பிரச்சனை வந்து உடைக்கிற மாதிரி. ஓ ஆ உண்மையாவோ? உண்மையாவோ? பெரிய பாய்ப்பீங்க. சரியா அது உண்மையாவோ? நீ எந்த வீடியோ எல்லாம் பார்ப்பியோ? சரி சரி போட்டுங்க. அடே இப்போ 3 பேரும் போகிறேன்டாப்பா. அக்காவும் பிள்ளையும் முன்னுக்கு இருக்கட்டும் என்ன பக்கத்தை. அவனை நீங்கள் பின்னுக்கு வச்சுருங்க. பின்னுக்கு ஒன்று வச்சுட்டு கிட்னியர் தான் எடுப்பாங்க. ஓடி மழை இருப்பேன் ஓடி ஓ பாருங்க அடே ஓடியா அடே கவனம் மழை வணக்கம் எங்கடா விட என்ன டைம்? பக்கத்து வீடு இவன் என்ன புள்ள காலில் மண் தானே இது? இப்போ வந்துருக்கோன்னு சொல்லுங்க. மழை வந்து சொல்லுங்க. ஆளை தூக்கி வச்சுங்க. அம்மாச்சி ஒரு முட்டை கூட அம்மா. அட என்ன போனடா உனக்கு போகணும்? ஓ அம்மாயா? அப்புறம் நீ சொல்ல அவள்கிட்ட அது நீங்கள் உங்களோட கட்டுத்தனத்தால் பேலன்ஸ் பண்ணி ஓடுவீங்களா? நல்ல சைக்கிள் அக்கா. ஓ ஆனால் கொஞ்சம் உயரம் கூட பாப்போம் இருக்கா. நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒன்றா இப்போ உங்களை கேட்க நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்து ஓட்டும் போகிறா நீங்கள் உயரம் கூட. ஓ அடே தம்பி அப்படின்னா கவிதாஸ் வரைக்க போனே மட்டும் இல்லை ரொம்பண்ணா. அடே சந்தோஷ் என்ன விலைக்குள்ளே எதிர்பார்க்குற போன்? ஓ என்ன விலைக்குள்ளே எதிர்பார்க்குற போன்? 5000 ரூபாய்க்கு. அது சரியா 5000 ரூபாய்க்கு என்ன கதைச்சா மட்டும் காணுமே. அப்போ வீடியோலாம் பார்க்கணுன்ட்டு 5000 ரூபாய்க்கு யாருடா அப்போ செய்கிற? உங்களோட அப்பா செய்யணும் போன். அப்பா அங்கே அப்பா வேலைக்கு போட்டேன். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணானாக்கா போன் அப்படி நடந்தது. இப்போ கொஞ்சம் அடுத்த ஓ அச்சா இங்கே அதைக்கு எடுத்துணும் அதைக்கு ஓகே முதல்ல இப்போ நான் வரக்குள்ள எடுத்தேன் 2 ஜத்தி மேற்கு எடுத்து ரிங் போயில ஆஃப்